ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து நம்ம என்ன எக்சர்சைஸ் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்ட தான் இந்த இந்த மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம 3Dயா வந்து நம்ம டிராஃப்ட் பண்ண போறோம். இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல டிராஃப்ட் பண்றதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஆட்டோகேட்ல சாஃப்ட்வேர்க்குள்ள வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட பேசிக் யூனிட் லிமிட்ஸ் அண்ட் வந்து 3டி டிராஃப்டிங் இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு இப்ப என்ன பண்றேன்னா வந்து, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டிராயிங் வந்து டிரா பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் லிமிட் செட் பண்ணிட்டு, தென் ஃபைல வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே. ஸோ இத வந்து நான் என்னோட சேனல்ல வந்து 3Dல வந்து எக்சர்சைஸ் நம்பர் 2ன்றனால நான் என்ன பண்றேன், இது எக்சர்சைஸ் நம்பர் 2ன்ற நேம்ல நான் இத வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம எதுலருந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ. அதுதான் வந்து அதுக்கான டைமென்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்க குடுத்துருக்காங்க. சோ, இப்ப இத நம்ம எப்படி டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிளா நம்மளால வரைய முடியும்ன்றத நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ, இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூல ஃபர்ஸ்ட் இந்த 2 சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள்க்கான என்ன டைமென்ஷனல் வேல்யூ வந்து குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 30 அண்ட் தென் வந்து 19. சோ, இப்ப என்ன பண்ணுங்க, கோ டூ த சர்க்கிள். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து 19 அண்ட் தென் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எவ்வளவு குடுத்துருக்காங்க? சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 19 அண்ட் தென் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 30. சோ, இத வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோ, இதான் வந்து நமக்கு குடுத்திருக்க கிவன் டைமென்ஷன்ஸ் வந்து இதுதான். சோ, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 முடிஞ்சது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து முடிச்சிருவோம். சோ, ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 தள்ளி ஒரு லைன் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வருது. அதுக்கப்புறம் 25 தள்ளி வந்து ஒரு லைன் இருக்கு. சோ, அத டிரா பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் லைன செலக்ட் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் 50 தள்ளி ஒரு லைன டிரா பண்ணுங்க. தென் அட் த சேம் பாயிண்ட்ல இருந்து 25 தள்ளி வந்து என்ன பண்ணுங்க, லைன வந்து டிரா பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த 50 அந்த எட் பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 8ல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வந்து வரையணும். சோ அது நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். சோ இந்த இடத்துல இருந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 8 அத வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர். ஏன்னா, இதுதான் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, நமக்கு இந்த சர்க்கிள் தான் வந்து நமக்கு சேம் இந்த இடத்துக்கும் வந்தா தான், அத பேஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு லைன வரைஞ்சு, நம்ம இந்த மாரி வந்து இந்த இதுக்கு வந்து நம்மளால வரைய முடியும். இப்ப அடுத்தது இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து 2 இன்டூ டயாமீட்டர் ஆஃப் 12 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சோ, இதுக்கு வந்து என்னன்னா, எந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாம, ஜஸ்ட் வந்து ஆரோ மார்க் மட்டும் போட்டு வரைஞ்சிருக்காங்க. சோ, இப்ப இத வந்து எப்படி கரெக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணி டிரா பண்ணணும்னா, இந்த 12 வந்து நீங்க 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 வந்து வருங்களா? சோ, இப்போ அத டிரா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இங்க இருந்து மேல இதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் 8 வருதுங்களா? அது வரைக்கும் டிரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிள் வந்து இப்ப நமக்கு தேவையில்ல. சோ, இத ஜஸ்ட் டிலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 25. சோ, அது நமக்கு தெரியும். இந்த லைன வந்து வரைஞ்சிருங்க. இத வரைஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்த செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, 2 பாயிண்ட் சர்க்கிள்ல கீழ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். சோ, இந்த இந்த எண்ட் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி, மேல இப்படி வராம நீங்க என்ன பண்ணுங்க, இத இப்படி டைரக்ஷன திருப்பி, நீங்க இந்த பக்கம் வந்து நீங்க 12 2s ஆர் 24ன்றனால நீங்க என்ன பண்ணுங்க, 24 குடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. சோ, இப்ப இது வந்து என்னன்னா, இப்ப அவங்க சொன்ன டைமென்ஷனல் வேல்யூக்கு ஏத்த மாரி இந்த சர்க்கிள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது இங்க இருந்து நேரா வந்து இப்படி ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? இது வந்து என்ன லைன்னா வந்து டான்ஜென்ட் லைன். சோ, இத வந்து எப்படி வரையணும்னா, என்னோட 2Dஸ்ல நான் நெறைய இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ, ஜஸ்ட் ஒரு லைன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் தென் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டான்ஜென்ட். சோ, இந்த சர்க்கிளையும் தென் அகைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் தென் டான்ஜென்ட். சோ, அங்கருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் வந்து வரைஞ்சிருங்க. சோ, இப்ப இது வந்து என்னன்னா வந்து நம்ப டான்ஜென்ட்னா வந்து என்னன்னா 2 சர்க்கிள டச் பண்ணி போகுறது. சோ, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வரைஞ்சிட்டோம். சோ, அடுத்தது நம்ப அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மாரி நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். சோ, அதுதான் வந்து நமக்கான டாஸ்க். சோ, அதே மாரி இங்க ட்ரிம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ட்ரிம் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு எந்த ஒரு கர்வினெஸ்ல வந்து நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராம நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பரா ட்ரிம் ஆனா தான் வந்து நம்மளால டயகிராம் வந்து நம்மளால வந்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். சோ, இப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த மேல இருக்கிற இந்த கர்சர் மூவ் பண்றோம் பார்த்தீங்களா, இந்த இடத்த தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, என்னோட சாஃப்ட்வேர்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்ப இங்க வரைஞ்சிருக்கேன்.
சோ, இப்போ இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து கீழ இது இந்த மேல இருக்குல்ல, இது அப்படியே இதுக்கான கீழ வந்து நான் என்ன பண்றேன், இதே ஆப்ஜெக்ட் தான் வரப்போகுது. சோ, இது நம்ம என்ன பண்ணணும்னா அகைன் ரிப்பீட் பண்ணணும். இதோட ஆப்போசிட் சைட்லன்றது தேவையில்ல. சோ, அதுக்கு வந்து கமாண்ட்ஸ் இருக்கு. சோ, மிரர் கமாண்ட். சோ, மிரர். சோ, எம்ஐ என்டர். தென் செலக்ட் த ஆப்ஜெக்ட். சோ, எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து மிரர் ஆக போதோ, அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வந்து என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. தென் என்டர். சோ, 2 பாயிண்ட் தரணும். சோ, இந்த 2 பாயிண்ட்ட பேஸா வச்சு தான் இது வந்து மிரர் ஆகும். சோ, இந்த 2 ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு தென் நோ குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நமக்கு மிரர் ஆயிடும். தென் அன்வான்டட் ஜியோமெட்ரிஸ வந்து எடுத்துருங்க. அவ்வளவுதான். சோ, இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இப்ப நம்ம CADல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2Dயா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிராஃப்ட் பண்ணிருக்கோம். இத டிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு, இந்த யூசிஎஸ் ஐகான் வந்து வந்தீங்கன்னா, இங்க ஹோம் பட்டன் இருக்கும். சோ, இந்த ஹோம் பட்டன குடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து, ஏதாவது ஒரு ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து இது வந்து என்ன ஆயிடும்னா வந்து வந்துரும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த ரீஜியன் மட்டும் இருக்குங்கல்ல, இந்த சர்க்குலர் பார்ட் இல்லாம இந்த ரீஜியன் வந்து 12 எம்எம்க்கு வந்து ஃப்ரம் த பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் பார்ட் மொத்தமா வந்து 44 எம்எம்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க பிரஸ் புல் அந்த கமாண்டுக்கு வந்து போணும். ஆர் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். சோ, பிரஸ் புல்ல செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்த வந்து இத வந்து நம்ம ஜாயின் பண்ணல. சோ, இந்த என்டிட்டிக்கு உள்ள நீங்க கரெக்ட்டா பிக்ஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் அத அப்படியே மேல தூக்குனீங்கன்னா வந்து நீங்க 12. சோ, இத வந்து நம்ம 12 எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். அதே மாரி இது. நீங்க இப்ப உள்ள வச்சீங்கன்னா, அந்த சர்க்கிள் மட்டும் தான் செலக்ட் ஆகும். சோ, அந்த 2 சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது 2மே வந்து செலக்ட் ஆகும். சோ, நம்ம ஒண்ணா செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ, மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, மேல வந்து 44 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து, உங்களுக்கு நம்ம இந்த டைமென்ஷன் சோ 12, 44 இத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வரைஞ்சுட்டோம். சோ, இத வந்து நம்ம வந்து ஒரு வியூல பாக்கறதுக்கு நான் ஷேடட் தரேன். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நீங்க எது வேணா தரலாம். சோ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து வரைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது வந்து என்னன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பார்ட் வரையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல இந்த 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 ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அத தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வரைய போறோம். சோ, அதுக்கான டைமென்ஷனல் வேல்யூஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. சோ, இத வந்து எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. சோ, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 அண்ட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 14. சோ, இதுதான் வந்து இதுக்கான டைமென்ஷன். சோ, இப்போ இது வந்து என்னன்னா, ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ. சோ, இப்போ இந்த இது வந்து எங்க இருக்குன்னா வந்து, ஆப்ஜெக்ட்டோட ஒரு ஃப்ரண்ட் வியூ. சோ, இங்க இது வந்து இப்படி இந்த ஆப்ஜெக்ட்ட இப்படி பார்க்கும்போது, இந்த 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 கர்சர் இந்த இடம் பாருங்களேன். இது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ ஆர் சைடு வியூன்னு சொல்லுவாங்க. சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த வியூவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோகேட்ல வரையணும். சோ, நான் என்ன பண்றேன், இப்ப இந்த யூசிஎஸ் ஐகான்ல வந்துட்டு, நான் என்ன பண்றேன்னா வந்து, இது இங்க இங்க இருக்கு பாருங்க. சோ, இதுதான் இந்த யூசிஎஸ் ஐகான்ல வந்துட்டு, நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். சோ, எனக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து வந்துடுச்சு. இப்ப வந்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 அண்ட் 14 நான் வந்து என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைய ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், நார்மல் சர்க்கிள்ல போயிட்டு, நான் இப்ப இந்த சர்க்கிள வரையறேன்னா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 குடுத்து நான் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து லைனா தான் தெரியும். இதுவே நான் போயிட்டு என்னோட ஹோம் ஆர் டாப் வியூல போயிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து என்னோட டாப் வியூல தான் வந்து எனக்கு வந்திருக்கும். சோ, இது வந்து என்னன்னா, நம்ம டாப் வியூல இருந்து இந்த டயகிராம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால, நான் எந்த ஒரு டயகிராம எந்த இதுல வச்சு வரைஞ்சாலும் எனக்கு டாப் வியூல தான் வரும். சோ, இத நம்ப ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூல வந்து வச்சுட்டோம். சோ, இப்ப ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரண்ட் வியூல வரையறது எனக்கு இந்த வியூல அப்படியே வந்து டைரக்ட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகணும். சோ, ஃப்ரண்ட் வியூல வரையணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா வந்து, இப்போ இப்போ அட் பிரசன்ட் இருக்கிற இந்த இது இப்ப இந்த ஃப்ரண்ட்ன்றத நம்ம என்ன பண்ணணும்னா வந்து டாப்பா மாத்தணும். சோ, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோஆர்டினேட்ஸ்ல போயிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வியூ அப்படின்றது. சோ, இந்த வியூன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த யூசிஎஸ் ஐகான்ல நீங்க பாப்பீங்க. டாப் ஒன் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். சோ, இப்ப நம்ம வரையற ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம டாப் வியூல வரையற கணக்கு தான். பட் அது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரண்டா இருக்கும். சோ, வரையறது நம்ம டாப்பு. ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரண்ட். இப்ப நான் அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ, ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒரு சர்க்கிள் இங்க பாருங்க. கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து உனக்கு வருது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரண்ட் வியூ. பட் நம்ம வரையறது டாப் வியூல வந்து வரையறோம். சோ, நான் என்ன பண்றேன் 6 குடுக்குறேன். அண்ட் தென் அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 14. சோ, அது வந்து அதே மாரி சேம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன் 14 குடுத்து நான் என்ன பண்றேன் வரையறேன். சோ, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து இந்த மாரி ஒரு ஷேப்க்கு வந்து எடுத்துட்டு வரணும். சோ, அதுக்கு வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து, இங்க இருந்து வந்து சர்க்கிள் வந்து டோட்டல் இது 14ன்றதுனால நான் என்ன பண்றேன் 14 அண்ட் தென் வந்து கீழ வந்து என்னன்னா, இதோட டயா வந்து என்னன்னா 28. சோ, 28 அந்த லென்த்த நான் அப்படியே ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு, தென் இந்த 14 வந்து குடுத்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த டயகிராம்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாரி எனக்கு என்னன்னா ட்ரிம் ஆகணுன்றதுனால நான் என்ன பண்றேன்னா, நான் நார்மலா போயிட்டு ட்ரிம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இங்க ட்ரிம் பண்றேன்னா, எனக்கு வந்து ட்ரிம் ஆவாது. ஏன்னா நம்ம இந்த சேஞ்சஸ்
சோ, இப்ப ட்ரிம் ஆகாத காரணத்தினால, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இப்ப இது நம்ம வேற வழியிலயும் நம்ம எப்படி ட்ரிம் பண்ணலாம்னா, இந்த மாடிஃபை கமாண்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இங்க கீழ பிரேக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். சோ, இந்த பிரேக்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. சோ, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட குடுத்துட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட். சோ, இதுல இருந்து இந்த பாயிண்ட்ட குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, நமக்கு இந்த ஜியோமெட்ரிக்கு ஏத்த மாரி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, இது ஜஸ்ட் ட்ரிம் ஆயிடுச்சு. சோ, உங்களுக்கு வந்து ட்ரிம் ஆகலனாலும் நமக்கு இப்போ வந்து நமக்கு இந்த மாரி ட்ரிம் ஆயிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் ஆகும். என்னன்னா, இப்ப நான் என்னோட ஹோம் ஐகான நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியுதா? சோ, இந்த ஹோம் ஐகான கிளிக் பண்ண உடனே, இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூல தான் வந்து என்னன்னா இது இருக்கு. சோ, உங்களுக்கு நல்லா புரியும். சோ, இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரண்ட் வியூல இது இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நான் வரைஞ்சிருக்கேன். சோ, அடுத்தது இப்ப இந்த ஆப்ஜெக்ட்க்கான திக்னெஸ் வந்து நான் என்ன பண்ணணும், குடுத்து நான் என்ன பண்ணணும், இங்க வந்து பிளேஸ் பண்ணணும். சோ, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எதனா ஒரு வியூக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சாலிட் வியூக்கு நான் வந்து வந்துக்கிறேன். சோ, அதே மாரி ரியலிஸ்டிக். சோ, இந்த இதுவும் வந்து எனக்கு வந்து என்னன்னா வந்து ரியலிஸ்டிக் வரும். சோ, இப்ப அது வந்து என்னன்னா 2Dயா இருக்கனால நமக்கு ரியலிஸ்டிக் வரல. சோ, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து சம் டைமென்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டோட பேக் சைடு வியூக்கான டைமென்ஷன். அதாவது இந்த 2 லைன் வந்து போதுங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து என்னன்னா, இங்க இருக்கிற அந்த 2 அந்த கட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்ட தான் வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து டிஃபைன் பண்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுல இருந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 27 அது வந்து டோட்டல். நமக்கு வந்து என்னன்னா வந்து நமக்கு சின்ன பார்ட். சோ நமக்கு இந்த சின்ன பாக்ஸ் அந்த சின்ன பாக்ஸ் தான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வரைஞ்ச இந்த போர்ஷன் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 அண்ட் 14 அது என்னதான் சர்க்கிளா இருந்தாலும், இப்ப நமக்கு வரையும்போது லைனா தெரிஞ்சுதுங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இதோட பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது நமக்கு லைனா தான் தெரியும். இது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டா வந்து நமக்கு இது பண்ணாலும். சோ, இப்ப இது எவ்வளவுக்கு திக்னெஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோ இப்ப இது 2த்துக்கும் இடைப்பட்ட அந்த திக்னெஸ் வந்து ஒரு 6 இருக்கு. சோ அந்த 6 அது இல்லாம இந்த 27 இந்த 14 இருக்குல்ல. சோ இத வந்து என்ன பண்ணணும்னா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து மைனஸ் பண்ணணும். சோ இப்ப அத மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோ 27ல இருந்து 14 மைனஸ் பண்ணீங்கன்னா 13 வரும். சோ அதுல இருந்து பிளஸ் ஒரு 6. சோ 13 பிளஸ் ஒரு 6 பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோ, இப்ப இது வந்து என்ன மெத்தட்ல போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்போ 14 குடுத்துருக்காங்கல்ல. சோ, இப்ப இது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் மைனஸ் பண்ணனா வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா வந்து 13 வருது. சோ, இந்த 13 வந்து இது 2 சைட் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சைட்ல இருந்து மொத்தமா எக்ஸ்க்ளூட் பண்றதுனால, சோ 13 பிளஸ் 13 வந்து பார்த்தீங்கன்னா 26 அண்ட் தென் வந்து ஒரு 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 32 வரும். அந்த 6 ஏன்னா, இந்த கட்டட் போர்ஷனும் ஏதாவது இப்ப நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கர்சர் இருக்கு பாருங்க. இங்க இருந்து இந்த கட்டட் ரீஜன் இந்த 6 எம்எம்மையும் தாண்டி தான் நமக்கு அந்தாண்ட பக்கம் வந்து போகுது. அதனால என்ன பண்ணணும்னா வந்து 13 பிளஸ் 13 பிளஸ் 6 அந்த கட்டட் போர்ஷனையும் சேர்த்து நம்ம எவ்வளவுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம 32க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ அது வந்து சிம்பிள் தான். சோ பிரஸ் டூல செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த இந்த மாரி அதாவது இந்த ரீஜன ரொட்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா வந்து 32 குடுத்து என்ன பண்ணுங்க இத வந்து இது பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூக்கு ஏத்த மாரி நம்ம இத வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம். சோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து வீடியோ ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ இப்ப இந்த என்ன பண்றேன்னா இந்த ஆப்ஜெக்ட்ட நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் மூவ் பண்றேன். எங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் இதோட சென்டர் பாயிண்ட்க்கு என்ன பண்ணிக்கிறேன், இதோ பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்க்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் மூவ் பண்ணி நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னதான் நான் மூவ் பண்ணி இங்க பிக்ஸ் பண்ணாலும், இது வந்து எனக்கு இந்த டயகிராமுக்கு உள்ள போயிட்டு தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து எனக்கு பிக்ஸ் ஆயிருக்கு. சோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து வெளிய எடுத்துட்டு வரேன். சோ வெளிய எடுத்துட்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இது 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. சோ எக்ஸ், ஒய், இசட்ன்ற கணக்கு தான். சோ இது மேல, தென் வந்து இந்த சைடு, இந்த சைடு. சோ இப்ப இந்த ரெட் கலர் இத கிளிக் பண்ணி, நான் வந்து வெளிய எடுத்துட்டு வரேன். எனக்கு வெளிய எவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அகைன் பிடிஎஃப்க்கு வாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கிற சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 14. சோ அதுக்கான டயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28ங்களா? சோ இப்ப இங்க இந்த டாப் வியூல இது பண்ணும்போது நம்ம எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து, ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கான இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 50. சோ 50ல நமக்கு 28 வந்து போயிடுச்சுன்னா, ரிமைனிங் இருக்கிறது நமக்கு வந்து என்னன்னா 22. சோ நம்ம என்ன பண்ணணும், இத வந்து இந்த சைட்ல நம்ம 22 தள்ளி நம்ம என்ன பண்றோம், இத ஜஸ்ட் பிளேஸ் பண்றோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து என்னன்னா, இப்போ இது பாருங்க. இது வந்து நமக்கு வந்து என்னன்னா, மேல இருக்கு. சோ, இப்போ எனக்கு இப்போ இது மேல இருக்கு. இப்ப இத வந்து நான் என்ன பண்ணணும்னா, அட் சேம் டைம் இத வந்து என்ன பண்ணணும், நான் கீழயும் வந்து இறக்கணும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல பாருங்க, இது வந்து என்னன்னா டயகிராம்ல கீழயும் இருக்கு. கீழ வந்து என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க. இது கீழ இருந்தாலும், மேல இருந்தாலும் 8 வந்து கீழ தள்ளணும். சோ 2மே வந்து சேம் டைமென்ஷன் தான்.
ஸோ அதே மாரி அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, இத செலக்ட் பண்ணிட்டு கீழ இந்த ஆப்ஜெக்ட்ட டிராக் பண்ணி 8 குடுத்து என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. இப்ப என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இங்க பின்னாடி வந்து என்னன்னா, இது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த 2Dல வரைஞ்சது இருக்கு. ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நம்ம ஃபைனலா வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அது அது எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அத நெனச்சு வந்து ஒண்ணும் வொரி பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம்னா வந்து, நம்ம இது பாத்தீங்களா, இங்க கீழ கூட நம்ம அந்த 2Dல வரைஞ்ச ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஜெக்ட் டிரா பண்றது தான் வந்து மெயினே. ஸோ இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து மொத்தமா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டாப் வியூல வச்சு இத எக்ஸ்ட்ரூட் பண்ணி இத முடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் வியூல இது முடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த கட் அவுட் ரீஜன் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து, அதுக்கான விட்ட அளவு வந்துன்னா 6 தான் வந்து குடுத்துருக்காங்க. சோ இப்ப இத வந்து எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க பேக் வியூ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் வியூ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா வந்து, நீங்க வந்து நார்மலா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரையறதுக்கு ஏத்த மாரி, சோ இதுதான் வந்து இப்படி இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. சோ இத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூசிஎஸ் வரணும். சோ அதனால என்ன பண்றீங்கன்னா வந்து, நீங்க இங்க கார்னர்ல இருக்கு பாருங்க. இந்த யூசிஎஸ் வேர்ல்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அகைன் வந்து இந்த வியூ வந்து உங்களுக்கு டாப் வியூ ஆயிடும். சோ இப்ப இத நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு. சோ இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து, உங்களுக்கு அந்த வெட்டளவு வந்து 6 குடுத்ததுனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்டி ஒரு இது வரைஞ்சுட்டு, சோ இப்ப இதுக்கான லென்த் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 குடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். 100 குடுத்துட்டு, டேப் இதுக்கான லென்த் அந்த பிரெட்த் அந்த இது எவ்வளவுனா வந்து 6. சோ இத பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. சோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, மூவ் பண்ணுங்க அவ்வளவுதான். ஏன்னா, இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா, அந்த கட் வந்து நமக்கு வந்து என்னன்னா, ஈஸியா வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆயிடும். சோ இப்ப அத வந்து இப்ப எப்படி டிரா பண்ணலாம்ன்றத வந்து பாருங்க. சோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாரி மூவ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றேன், இப்ப இந்த வரைஞ்ச ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இத செலக்ட் பண்ணி அது பாட்டம்ல இருக்கு. நான் ஜஸ்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட். நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேல தள்ளி நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது விஷயம் வந்து ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, ஆ உங்களுக்கு வந்து இத வந்து இது பண்றதுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் இசட் வந்து குடுத்துக்கிறேன். சோ இப்ப இதுவரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஜெக்டும் வந்து தனித்தனியா இருக்கு. சோ இத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து யூனியன் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் யூனியன செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். சோ, இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். அடுத்தது நான் என்ன பண்றேன், இப்ப இத எக்ஸ்ட்ரூட் பண்றேன். சோ, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரூட செலக்ட் பண்ணிட்டு ஏன்னா நம்ம யூனியன் பண்ணாம பண்ணும்போது என்ன மிஸ்டேக் வரும்னா, நான் இப்ப சொல்றேன். சோ, இத நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப மேல வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்றேனுங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ, யூனியன் பண்ணிட்டேன். அடுத்த கமாண்ட் வந்து என்னன்னா, சப்ட்ராக்ட் தான். சோ, என்ன பண்ணணும்னா வந்து சப்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட்ட மெயினா வேணுமோ அத வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத டெலீட் பண்ணணும். சோ நான் இப்படி வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இதுதான் மெயினா வேணும். தென் என்டர். தென் இது சைடு. சோ இத பிரஸ் பண்ண உடனே எனக்கு குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னன்னா, இது வந்து மொத்தமா போயிடும். இதுவே நான் இந்த 2 ஆப்ஜெக்ட்ட யூனியன் பண்ணாம பண்ணேன்னா, எனக்கு வந்து இங்க எரர் வரதுக்கான மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம பக்காவா வரைஞ்சுட்டோம். கீழ வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான 2டி இது வந்து இருக்கு. சோ, அவ்வளவுதான். சோ, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து குடுத்திருக்க கிவன் டைமென்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி வரைஞ்சிருக்கோம். சோ, நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலா நெறைய 2டிலாம் வந்து டிரா பண்ணியிருப்போம். சோ, அது வேற விஷயம். இப்ப நம்ம 3டி அப்படின்னு வந்து இதுதான் வந்து இதுக்கான 2டி வயர் ஃப்ரேம் மாடல். சோ, இந்த மாரி நீங்க ஜஸ்ட் இந்த வியூ ஐகான்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாறி, மாறி செக் பண்ணிக்கலாம். சோ, இந்த குடுத்திருக்க கிவன் டைமென்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி இஸ் த ஃபைனல் ஆப்ஜெக்ட். சோ, இந்த இதுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து வரைஞ்சிருக்கோம். சோ, நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த டயகிராம்ல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாரி வேற என்ன டயகிராம்ஸ்லாம் வந்து போடலான்னு வந்து என்னோட சேனல்ல வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வியூவர் வந்து அந்த ஒரு ஒரு பைப்லைன் வந்து போட சொல்லியிருக்காரு. அது வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து வந்துரும். சோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.